தடி வச்ச சரக்கு அட்டியா பார்த்துட்டேன் தெரியும் மறைக்காத. நான் அங்க வரும்போது பார்த்துட்டேன்டா. பார்த்துட்டியா? ஆமா, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு என்ன தைரியம்டா உங்களுக்கு? எப்படா சரக்கு அடிக்கிறீங்க? காந்தி ஜெயந்தி அன்னைக்கு சரக்கு அடிக்க தைரியம்லாம் தேவையில்ல. எங்க பிளாக்ல ஓடுதுன்னு தான் தெரியணும். அட பாவீங்களா? டேய் எங்கன்னு சொல்லுங்கடா. காலையில இருந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்டா. நான் உனக்கு சொன்னேன்னு வை, நீ அவனை போய் பிடிப்ப. நாளை பின்ன எனக்கு சரக்கு தரமாட்டான்ல. சத்தியமா கையெல்லாம் நடுங்குதுடா. தயவு செஞ்சு சொல்லுங்கடா, எங்கடா கிடைக்குது? எங்கடா? அதே இடம் தான். குப்பை தொட்டிட்டியா? இப்படியும் ஒரு ஜென்மம். வேலை வெட்டி எதுக்கும் போறதில்ல. குடி குடின்னு குப்பை தொட்டிய நாய் சுத்துற மாதிரி ஒயின் ஷாப்பையே சுத்துறது. ஒரு பொட்ட புள்ள சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்துறாளேங்கிற கவலை துளி கூட கிடையாது. குடிய தவிர உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை. கருமும் பொழுது விடிஞ்சா குடி, பொழுது போனா குடி. அப்படி அந்த கன்றாவில என்னதான் இருக்கும். எவ்வளவு திட்டினாலுமே உரைக்கிறது இல்ல. எப்ப பாரு இதே காசு வச்சுட்டு போடா. வச்சு தொலைச்சிட்டு தான் போறேன். செய்தியும் சூடா இல்ல, டீயும் சூடா இல்ல. வணக்கம் மாமா. என்னடா 140 தூரப்பட பல்லு விளக்குறா இல்லையா? பரதேசி நாரி கிடக்கு. என்ன மாமா? என்ன அப்படியே காலங்காத்தால வெள்ளையும் சொல்லையுமா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு டீ சாப்பிட்டு போலன்னு வந்தேன். ஏன் வீட்டு பக்கம் ஆளக்கானோ? வந்தேன் காலையில் உன் தங்கச்சி தாளிச்சு ஊற்றுனதெல்லாம் கேட்டு தான் வந்தேன். அது எப்படி மாப்பிள்ள டெய்லி திட்டம் போது ஒரு எழுத்து கூட மாறாம அப்படியே திட்டல? எப்படி திட்டி போர் அடிச்சு போச்சு மாமா. அதனால ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி தலைமாட்டில் வச்சிருது. அது சரி, உன்னை அந்த ஹோட்டலில் சொல்லி வேலைக்கு சேர்த்தோம்ல, எதுக்கு திரும்பி வந்த? அட போ மாமா, நாங்களாம் நின்றுனே வேலை செய்யணுமா? ஓனர் மாத்திரம் கல்லாவிலே உட்காந்து இருப்பாரான். ஓனர் கல்லாவில் உட்கார்ந்தது குற்றமாடா? வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லு மாமா. நல்ல வேலையா? நல்ல வேலையா? ஏன்டா பெட்ரோல் பங்கில் உன்னை வேலைக்கு சேர்த்து விட்டேன். 2 வீலருக்கு டீசலை போட்டு வண்டி கண்டமாகி நடு ரோட்டில் நின்று அவன் இன்னி எங்கே பார்த்தாலும் கண்ட துண்டமாக வெட்டுறதுக்கு தேடிட்டு இருக்கான். சரி, பால் கடையிலையாவது வேலைக்கு சேர்க்கலான்னு பார்த்தா நீ மயிரே போச்சுன்னு சட்டரை இறக்கி விட்டு சரக்கு அடிக்க போயிடுற. 3 நாள் கழிச்சு திறந்தா பால் பூரா தயிராகி கிடக்கு. இப்படியே உன்னை எல்லா இடத்துலையும் வேலைக்கு சேர்த்து விட்டு செருப்படி வாங்குறதா ஏன் வேலையா? திருந்தி தொலைங்கடா. என்னைக்கு திருந்தி என்ன பண்ண? என்ன கோழி கழுவி கொடுக்குறான் பாரு, எங்கெல்லாம் ஊற்றி விடுறான்னு. டேய் சரவணா, என்னடா இது காலையிலே வா? அது ஒண்ணு இல்ல மாமா, பின்னாடி செருப்பு தேடிட்டு இருந்தேன், அப்ப கிடைச்சிச்சு. கெட்டு போயிடக்கூடாதுல்ல. டேய் சரவணா, என்ன பண்ற? லெமன் டீ. வாயை எழுத்துதான் கொப்பிப்பா போல. அருமையான ஆள் மாமா சரணா. ஒரு பொம்பளை புள்ள வேலைக்கு போய் இப்படி உட்கார்ந்து சாப்பிடுறது எவ்வளவு வெக்கமா இல்லை? நாளைக்கு ஒரு கல்யாணம் காட்சி இதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? சரி, அதெல்லாம் விட்றா. இப்படி டெய்லி குடிக்கிறியே, அதுக்காக ஒரு வேலைக்கு போகணுமா இல்லையா? திருந்தி தொலைடா மாமா. ஓ, இது வேற. இதில் படிக்காசு வேற. இதா குடி, போய் குடி. சாம்பார் ஊத்துன. மொத்த சாம்பார் உன் தட்டில் தான் இருக்கு. போதுமா? கொஞ்சம் ஊத்துன. போதுமா? மற்றவங்களாம் சாப்பிடணும். ரைட்ண்ணே, தேங்க்ண்ணே. வினோக்கா. என்ன மகேஷ், சீன் ஓவரா? முன்னாடி வந்துட்டீங்களா? வெயிட் பண்ணிட்டு இப்போதான் வந்து உட்காந்தேன். ஏமா ஷார்ட் முடிஞ்சோன்னா ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுக்க மாட்டியா நீ? ட்ரெஸ்ஸில் சாம்பார் படிச்சுன்னா என்னமா பண்ணுறது? அச்சே, சாப்பாடு இடத்துல வந்து நோய் நோயின்ட்டு இங்கே இப்போவே கைட்டு கொடுக்க சொல்லவா? ஓவியா எப்போ இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி மகேஷ், டயலாக் பேசுனியா? ஆமாக்கா, பெரிய டயலாக். ஓகே, வெயிட். சரி, அந்த வீடு மேட்டர் என்னமாச்சு? எல்லாம் பேசி 1000 ரூபாய் டோக்கன் கொடுத்துருக்கேன். எப்போ குடி வருமோ அப்போ பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்கணும்க்கா. ஓகே ஓகே.
சரக்கடிக்க காசு கேட்டதனால் கணவனை கத்தியால் குத்தனால் மனைவி. அவளும் கட்டிங் குத்துனா கம்மி இருப்பா. நேத்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கா? யாரு இவரு? இன்னைக்கு பேப்பர் படிச்சா மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம்? நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்ல? நாட்டு நடப்பு தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல? என்ன நடக்குன்னு தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? என்ன மாப்பிள்ள இப்படி பொறுப்பே இல்லாம பேசுற? நானு இங்க வா. யோ, நேத்து பேப்பர்ல சிலிண்டர் விலை உயர்வுன்னு போட்டுருந்தானுங்களே, நம்ம என்ன பண்ணோம்? இல்ல. முந்தா நாள் பேப்பர்ல டீசல் விலை உயர்வுன்னு போட்டுருந்தானுங்களே, நம்ம என்ன பண்ணோம்? இல்ல. எதுவுமே பண்ணாத மண்ணாங்கட்டி எந்த பேப்பர் பச்சனாயா? ஏதோ ஸ்கூல் வாதியா இருந்தாலும் ஸ்கூல் பெஞ்சில் தொல்லை குத்துனுக்கிறேன், டீ கடை பெஞ்சில் வந்து தொல்லை குத்துனேன், படி ஒரு பொம்பளை பிள்ளைங்களும் குடைச்சல் குத்துனேன். நான் இன்னும் சிஎம் மாதிரி ஏன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஐயோ, இவனை பார்க்கக்கூடாதுன்னா 10-20 தள்ளி வந்து உட்காந்துக்கிறேன். என்னடா வீட்டில் இருக்கிறேன். நானும் உன் வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன். அதானே, அவன் வீட்டில் இருக்கிறத விட என் வீட்டில் தான் அதிகமாக இருக்கிறான். டேய், டீ கடையில் இருக்கிறேன். டீ கடையா? எந்த டீ கடைடா? ஏன்டா உயிரை வாங்கினுக்கிறேன்? இந்த ரோட்டு வரமா இருக்குல்ல, அந்த டீ கடை தான். ஏய், மெயின் ரோட்ல 6-7 டீ கடை இருக்கு. எந்த டீ கடை? காய்கறியில் 10 காசு இல்லை போகுது. அதான் இந்த நோண்டு. ஏய், எவ்வளவு நேரம்டா? இதா அடையாளம் சொல்றேன். அடையாளமா? மச்சான், டீ கடைக்கு வேலையை 3 ஆண்டிங்க டீ குடிச்சு நிற்பாங்க. ஏய், டீ கடைன்னா 4 அங்கிளுங்க 4 ஆண்டிங்க டீ குடிக்க தாண்டா செய்வாங்க. வேற ஏதாவது அடையாளம் சொல்றேன். ஏம்மா, உங்க மூஞ்சிங்களை திருப்புங்க. டேய், 3 பேருமே எனக்கு புடவை கண்ண மாதிரியே இருப்பாளுங்க. அதான் அடையாளம். சீக்கிரமா அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, பொறாண்டி வச்சிருக்காளுங்க. ஏற்கனவே உனக்கு வாய் பெருசு, இதுல வாயில அடிச்சு இன்னும் பெருசாக்கிட்டாங்க. எல்லாம் உன்னால தான்டா. வானா வந்து தொலை வேண்டித்தானே. அட்ரஸ் கேட்டு டீ கடை ஆதார் கார்டு எல்லாம் கேட்கு. எப்படி அடிச்சுக்கிறாளுங்க பாரு. கம்மியா ஆகணும், ஊறி விட்டாளுங்க. எல்லாரும் பஞ்சு அடி வாக்கா. டீ காசு நானே கொடுத்துறேன். செருப்பு அதான் அடிச்சிங்களே. இனிமேல் எந்த பொம்பளையாவது பார்த்து இப்படி பேசின படுக்க போட்டு பால் விட்டுருவேன். படுக்க போட்டு பால் விட்டுருக்கீங்களா? சரணா, மணி 12 ஆயிடுச்சு. கடவுள் எப்போ கண்ணு திறப்பான்னு தெரியல. கைகள்லாம் இழுக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பில்கா போட்டால் கரெக்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். அண்ணா, அதை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் இங்க வாயேன். என்ன சரணா லேட்டு? ஆமா, இவர் பிரின்சிபால். நாங்க லேட்டா வந்துட்டேன்னு கேக்குறாரு. மூடின்னு கூட சொட்ட ஒயின் சாப்பியா கேதியா இருக்கிறாங்க. சேஸ். மூஞ்ச பார்த்தா முக்கா போயிட்டு குடிப்பான் போல்றது. மச்சான், லெஜண்ட் படம் பார்த்த? நைட்டு போயிடலாம். மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே வந்து எதிரில் உட்காரானுடாப்பா. சரக்கடிக்க வர்றதே மன நிம்மதிக்காக தான். ஃபோன் அடித்து நோய் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. எடுத்து பேசுங்க பாஸ். ஒரு நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஃபோன் வந்தால் அட்டன் பண்ணி பழகுங்க. முடியாது மச்சான். மலைப்பட்டில் எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன் கண்ணீர்லேயே நான் மாட்ட மாட்டேன் பாரு. இது வேற. நீயா எடுக்கிறியா இல்ல எடுக்க வைக்கவா? ஹலோ. டேய் நான்சென்ஸ், நான் தான் போன் எடுக்கணும் தெரியல. அப்புறம் ஏன்டா நீ அடிக்கிற? நான் தான் கொடுக்க மாட்டேன் தெரியல. உன்னை யாரா கொடுக்க சொன்னது? அறிவு கட்ட டக்லஸ் போறம்போக்கு பண்ணாட. அப்படிதான் நான் திட்டுவேன். என்னடா பண்ணுவேன்? சரியான ஆம்பளையா இருந்தா ஒப்பனுக்கு பிறந்திருந்தா ஒப்பனை கூட நேருக்கு நேரம் வாடா. நீ யார் மச்சான்? அவ்வளவு கன்ஃபார்ம். டேய் வாடா. எந்த இடமா இப்ப? இது என்ன இடம்? விருகம்பாக்கம் மார்க்கெட் பார். விருகம்பாக்கம் மார்க்கெட் பாரு. ஆம்பளை இருந்தா வந்து பாரு. என்ன சொல்றேன்? வாடா வா. சுத்தரிக அர்ஜுன் ரசிகரன் நானு. கடன் வாங்கின கடன்காரன் இப்படி பேசுற? அவன் நேர்ல வந்தா என்ன பண்ணுவேன்? உன்னதான் அடிக்க போறானுங்க. என்ன அடிக்க போறான்? உன் போன் தான்டா இது. மிரட்டுறான். ஓடு. ஐயோ பாஸ், ஓடு. வெட்டத்துக்குள்ள ஓடி போயிடு. போயிடு பாஸ்.
இன்று அன்னை திரிசாவுக்கு நினைவு நாள். அம்மா நீங்க இந்த உலகத்தை விட்டு போனா டேய். நீங்க நெஞ்சில் குடியிருக்கிறீங்க. டேய். ஆமாம்மா. இது அன்னை திரிசாவா? அன்னை தெரசாடா. ஐயோ, காலையில மன்னிச்சிடுங்கம்மா. குடிச்சு விட்டு திரிசாவுக்கும் தெரசாவுக்கும் வித்தியாசம் தெரியாம சுத்துறிய. நீ ஒழுங்கா வேலைக்கு போறவன் இவன் கூட காலையில வந்து குடிச்சிட்டு நாசமா போயிட்டு இருக்க. கழுதை கட்டா குட்டி சொன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். இவன் கூட சேர்ந்து இருந்தா அது கன்ஃபார்மே ஆகி போச்சு மாமா. ஆமா நீ எங்க இங்க? ஒருத்தன் கையில கால விழுந்து உனக்கு ஏடிஎம்ல செக்யூரிட்டி வேலை வாங்கி வச்சிருக்கேன். காலையில வீட்டுல வந்து பாரு. என்னப்பா மிஷின்ல துட்டே இல்ல? நான் என்ன பண்றது? வேணா மிஷினை கொண்டு போய் இடைக்கு போடு, ஏதாவது துட்டு கிடைக்கும். முதல்ல டியூட்டி போடுறானுங்க. ஒரு காசு இருக்க மிஷினை பார்த்து டியூட்டி போடக்கூடாது. வரவன் போறவன்லாம் திட்டிட்டு போறானுங்க. மிஷினில் துட்டு இல்லைப்பா. பேலன்ஸ் செக் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் செக் பண்ண போனானுங்க. இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். ஏய், என்னடா அது? வாங்கடா வெளில, வாங்கடா வாங்க. என்னடா அது? இதான் பேலன்ஸ் செக்கிங்காடா? தலை நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே லாக்டவுன் போட்டாங்க தலை. பீச்சு, பார்க்கு, ஹோட்டலு எல்லாத்தையுமே மூடிட்டாங்க தலை. அதுக்கு ஏடிஎம் லாஜ் ஆக்குவீங்களாடா? ஏசியும் சும்மா ஓடுது, ஏடிஎம்லேயும் காசு இல்லை. கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணியிருக்கேன் தலை. நீங்கள் ஒன்றும் சும்மா பண்ண தேவை தலை. இந்தாங்க. சட்ட சிக்கல் நிறைய இருக்கு. இருந்தாலும் நீ என்ன பண்ற? அந்த முனையில் ஒரு பொட்டி கடை இருக்கு. அங்கே ஒருத்தன் கட்டம் போட்ட லுங்கி கட்டின்னு இருப்பான். அவனாண்ட போய் இதை கொடுத்து ஒரு ஆஃப் வாங்கினுவான். சரி தலை, நீ வா. அவளை ஏன்டா கூப்பிட்டு போற? நீ போ, நான் ஒன்றும் பேலன்ஸ் செக் பண்ண மாட்டேன். ஐயோ வேணாம். சரி போங்க. நீ வா. சொல்லுங்க சார். என்னையா நீ சேர்த்து விட்டாலும் ஏடிஎம் லாட் ஆகிட்டான். ஏடிஎம் குள்ள என்னென்ன கருமாந்திரமா நடந்திருக்கியா? பேங்க்கார எனக்கு ஃபோன் பண்ணி என் செக்யூரிட்டி ஏஜென்சியா வேணாம்னு சொல்றாயா. என்ன சொல்றீங்க? முடிக்காத நீ ஆபீஸ் பக்கமே வராத. சை. டேய் இங்க வாடா. இல்ல நீல மனுஷனா? அடுத்தவன் கையில கால விழுந்து ஏடிஎம்ல வேலை வாங்கி கொடுத்தா அதை வாடகை கூட்டு வந்திருக்க. அட போமாமா நீ. 8 ரூமு, ஏசி ஓடுனுக்குது, மிஷினில் துட்டு கிடையாது, லவர்ஸ் கேட்டாங்க, வாடகை கூட்டேன். இது தப்பா? நான் லவர்ஸ்க்கு ஹெல்ப் தானே மாமா பண்ணேன். ஹெல்ப்? இது இந்த 2 பேரை உள்ள அனுப்புனதா? கையில துறப்பல என் மூஞ்சில முடிக்க சொல்லிவிட்டாமா. வீட்டு பக்கம் போயிடாத, அவன் தங்கச்சி வெட்டி கூறு போட்டு விடுவா. அறிவு கட்ட போயுள்ள. அவன் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். நீ என்னன்னா இப்படி கிடைச்ச வேலையை விட்டுட்டு வந்து நிக்கிற. தெருவே காரி துப்புது. இருடா, என்ன தப்பான்ட்டேன்னு இப்படி திட்டுக்கிறேன். வாங்க 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 வாங்க, டொமேட்டோ இருக்குது, பிரிஞ்சால் இருக்குது, பொட்டேட்டோ இருக்குது, எல்லாம் உங்க மாதிரி ஃபிஷ் இருக்குது. என்ன அசிங்கப்படுத்தாம கிளம்புறி அங்க இருந்து முதல்ல. சரி சரி விடு விடு. மேடம் நீங்களே கேளுங்க மேடம். 8 ரூமு, ஏசி ஒன்றுக்குது, மிஷினில் துட்டு கிடையாது, லவர்ஸ் கேட்டாங்க, வாடகை கூட்டேன். இதில் என்ன தப்புக்குது சொல்லுங்க? எந்த தப்பும் இல்லை. நீங்க முதல்ல போங்க. கிளம்பு. வாட்ச்மேன் வேலை பாருன்னா பாட்டு வந்துக்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியலடா. 8 ரூமு, ஏசி ஓடின்னு இருக்குது, மிஷின்ல காசு இல்ல, அதுக்காக லவர்ஸ் உள்ள விட்டேன். நீயும் கரெக்டா சொல்ற. இந்த கன்றாய் பூச்சி கதை இதோட 10 முறை சொல்லிட்டேடா. எங்க அம்மா வேற புலி வேணும் சொன்னாங்க. நானு வெளில உட்காந்து சரகாச்சு 2 பேரா உள்ள அனுப்பிச்சு வச்சேன்.
பேலன்ஸ் செக் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் கரெக்டாக தான் போச்சு. இதை கண்டுக்காம விட்டுருந்தா நைட்டுக்குள்ள பல்வேறு ஜோடிங்களை உள்ள அனுப்பிச்சு ஒரு 10,000 ரூபாய் அமைக்கிட்டு இருப்பேன். பேங்க்காரனுக்கு 5,000 ரூபாய், எனக்கு 5,000 ரூபாய். எப்படி கெடுத்துட்டான் அவனுக்கு கத்துட்டான். இந்த டோமர் பசங்க என்ன பண்ணிருக்காங்க? என்ன பண்ணாங்க? லவர்ஸ் ரூம்குள்ள கேமரா வச்சுட்டாங்க. அதாவது மேல எல்லா மேட்டரும் பார்த்துட்டாங்க. பிளான் பண்ணும்போது கீழே விழ கூடாது, மேல உட்காரு. தப்பு இல்ல? தப்பு தான். தப்பு தானே? பெரிய தப்பு. ஏடிஎம்ல ஏன் கேமரா வைக்கணும் அவனுங்க? அவனுங்களோட நான் என்ன பண்றேன்னா பேங்க்ல வேலை வாங்கி தரேன். பேங்க்ல இருக்கிற கேமரா எல்லாம் பிடிங்கி போட்டு பேங்க வந்து லாட்ஜ் ஆகிடு, வாடகை விட்டு நீ ஜாலியா இரு. புரியுதா? அப்புறம் எவன்டா வந்து ஒன்னு டிஸ்டர்ப் பண்ண? ஒரு நல்ல ஒர்க்கர் எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிருக்கானு பாத்தியா? கஷ்டமா இருக்குடா கேக்குறது. சார் என்ன பண்றீங்க? போலீஸ் வரைக்கும் இந்த விஷயம் போயிடுச்சா? பலே, நாமளே சொல்லிடுவோம். 8 ரூம் ஏசி ஓடினு மிஷின்ல துட்டு இல்ல. 2 லவரா உள்ள விட்டான். அவ்வளவுதான். என்னடா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? ஒரு வேலை விஷயமா வந்தேன்டா உங்களை பாக்குறதுக்கு. என்ன வேலைனா? 10 நாளைக்கு முன்னாடி ஒருத்தனை கொலை பண்ணி புதைச்சிட்டாங்க. இப்போ அந்த பாடியை தோண்டி எடுத்து ஜட்ஜு முன்னாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அதை தோண்டி எடுக்க ஆள் வேணும். அதான் உங்களை பார்க்க வந்தேன். 5,000 ரூபா வாங்கி தரேன். 2 பேரும் வரீங்களா? நான் வரல, நான் வேலை இருக்குது. டன். ஒரு வாரத்துக்கு ஓஹோன்னு அடிக்கலாம். நீ சரக்கடிக்க காசு வேணும்னா என்ன வேணாலும் நோண்டுவி. வேகமா வேடா. நீ என்ன சூப்பர் மார்க்கெட்டுக்கு கொண்டு போற? சுருகாடு கொண்டு போயின்னு வேகமா வேண்டா போற. இவனெல்லாம் பொதிகலன்னு எவன்டா அடிச்சான்? இப்பதான் மின்சார சுருகாடு வந்துச்சு. சுவிட்சி போட்டா 4 நிமிஷத்துல சாம்பல் ஆயிடுவானுங்க. என்ன பிறவியோ நம்ம பிறவி. ஏன்டா இப்படி புலமீனே? நல்லா நோண்டா. டேய், நம்ம என்ன புதையில தோண்ட வந்துக்கிறோம்? பணத்தை தோண்ட வந்துக்கிறேன்டா. எவனாவது அடிச்சு பொச்சிட வேண்டியது, நம்மளை தோண்ட சொல்ல வேண்டியது. போஸ்ட்மார்ட்டம் பண்ண வந்த மாதிரி வந்துக்குதுங்க. ஏதோ பொண்ணு பார்க்க வந்த மாதிரி வந்து உட்காந்துக்குதுங்க பாரு. மச்சான் என்னடா நிப்பாட்டிட்டீங்க? தோண்டுங்கடா. இதுக்கு மேல நோண்ட முடியாது. நாறுது. அதுக்கு என்னடா பண்றது? 2 பேர் கட்டிப்பிச்சு உள்ள போடுங்க. என்னதான்டா வேணும் உங்களுக்கு? முறையான கேள்வி. இதுக்கு மேல தோண்டணும்னா சரக்கு வேணும். சபாஸ், இதை கேட்பானு எனக்கு நல்லா தெரியுமே சார். அவன் குழி தோண்ட ஒத்துக்கிருந்தே கோட்டருக்கு தான் சார். வாங்கி கொடுங்க. டேய், ஜட்ஜம்மெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா. தோண்டுங்கடா. அப்ப அவங்களே வந்து தோண்ட சொல்லு. இன்னும் 2 அடி தான் வர சொல்லு. என்ன அங்க என்ன டிஸ்கஷன்? பாவமா அவன் தண்ணி கேட்டா வாங்கி கொடுக்க மாட்டாங்கம்மா. வாடா அம்மாவுடைய போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். வணக்கம்மா. அம்மா பணம் நாறுதுங்களாங்கம்மா. பக்கத்துல ஏதாவது ஊதுவத்தி இருந்தா வாங்கி கூடியா? அப்படியே பாலும் பழமும் வாங்கி வந்துருங்க. கவர்மெண்ட் செலவில் அவனுக்கு காரியம் பண்ணிடலாம். ஆளும் வயிறும்பு. மேடம் சொல்றதுக்கு பயப்படுறாங்க மேடம். நாத்தம் ஓவராய் போச்சு. இதுக்கு மேல தோண்டணும்னா சரக்கு வச்சா தான் முடியும். வேலை அது மாதிரி வேலை ஆஃப் வச்சாதான் அவனை நோண்ட முடியும். ப்ளீஸ்மா. நமக்கே நாத்தம் தாங்க முடியலன்னா பின்னாடி வந்துட்டோம். சரி வாங்கி கொடுங்க போங்க. அது கடை 12 மணிக்கு தான் திறப்பாங்க. மேடம் போய் சொல்றாரு மேடம். 24 hours பிளாக்ல கிடைக்குது. சாம்பார் கவர்மெண்ட் காப்பு. போங்க சார். வரும்போது அப்படியே கிளாஸ் 2 வாங்கி வந்துருங்க. சீக்கிரம் போங்க. போங்க. அவன் செத்து போய்க்கிறானே. அவன் மூஞ்சில ஏன்டா தச்சு ஏற்புற? ஜட்ஜம்மா பாக்குறாங்கடா. அவங்கள வேணா திரும்பிக்க சொல்ல. உலகத்திலே ஜட்ஜியை பின்னாடி உட்கார வச்சுட்டு முன்னாடி தண்ணி அடிக்கணும் நம்ம 2 பேர் தான்டா. ஏதாவது கேஸ்ல மாட்டணும். சாரிம்மா.